ஒட்டுமொத்த உலகமும் அற்புதமான உலகமாக, மாயாஜால உலகமாக மாறும். ஆனால் பிரபஞ்சத்தின் கடவுளாக இதுவரை வெளியாகவில்லை. அந்த பிரபஞ்சத்தின் கடவுளாக வெளியாக போகிறவனும் அவன்தான். உன்னுடைய இறைவன் மலக்குகளோடு அணி அணியாக வருவான். 3ஆம் உலகப் போர் வந்தால் என்ன? 3ஆம் உலகப் போர் வந்தால் என்ன ஆகும் எனக்கு தெரியாது. ஆனால் 4ஆம் உலகப் போருக்கு உலகம் இருக்காது. இந்த பாடத்தை நாம ஆரம்பிச்சோம். அங்கே இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பிச்சோம். நாம தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், இஸ்ரேல் ஆரம்பிக்கல. அல்லாஹ்வுடைய திட்டம். இந்த திட்டத்தை இஸ்ரேலும் மீற முடியாது, ஈரானும் மீற முடியாது, உலகத்தில் எந்த நாடுகளும் மீற முடியாது. இந்த பூமி பயங்கரமாக தரைமட்டமாக ஆக்கப்படும் பொழுது எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதிகாலை ஃபஜரின் மீது சத்தியம், இது 10 இரவுகளின் மீது சத்தியமா, ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியம், இதை விட பெரிய சத்தியம் எதுவும் இல்லையா? சமூக கூட்டத்தை எப்படி நான் அழித்தேன், கடும் சக்தி மிக்க ஃபிரௌனை எப்படி நான் அழித்தேன், கொஞ்சம் ரிஸ்க குறைஞ்சிட்டா இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான்னு சொல்லி எந்த மனுஷன் அப்படி சொல்றான்? இல்லை முஸ்லிம், காஃபிரு, கிறிஸ்டின், யூதன், பனு எதுவும் கிடையாது. மனிதன் நபியை நபியாக ஆக்கி அந்த நபியில் நபியாக வந்தவன் அல்லாஹ். அந்த ஷேகில் ஷேகாக வெளியாகி வந்தவன் அல்லாஹ். இந்த மறைந்த பொக்கிஷம் பரிபூர்ணமாக வெளியாக வேண்டிய நேரம் அங்கே அல்லாஹ் தான் வெளியாகுவதற்காக போராடுகிறது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு கத்துறாரு. இப்போ நாம வெளியே வரோம். நாம வந்தால் ஒளிமயமாக நம்ம மாறி, இப்போ அல்லாஹ் வெளியானால் எல்லாம் அல்லாஹ்வாக ஆகிவிடும். அவர்கள் யார்? அன்று மக்காவில் மிகப்பெரிய தலைவர். மக்கள் விரட்டுவாங்க. மக்கள் தலைவரோட யார் தெரியுமா? உலகத்துக்கே பெரிய தலைவராக வரப்போகிறார்கள். யாருக்கு? முஸ்லீம் இல்லையா? அவங்க மூமின் இல்லையா? அவங்க நினைக்க கூடாது ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வஹி வந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இறை செய்திகள் வந்துச்சு. அந்த குடும்பமே அருள் பெற்ற குடும்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசுகளில் வரக்கூடிய தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பம். நினைச்சுட்டாங்க என்னமோ ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்க தான் யாரும் அவங்க யாருப்பா உதவி செய்ய? யார் இந்த இஸ்லாம் இன்னைக்கு வளர்வதற்கு யார் காரணம்? 10 வயதில் பொறுப்பெடுத்தவர்கள் தங்களுடைய மரணம் வரை ரசூலை விட்டு பிரியவே மௌலாய காயினா. இந்த முழு பிரபஞ்சத்தின் எஜமானர் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு. அதே போல அர்ப்பணம் செய்தவர்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. ரசூலுக்கு அர்ப்பணம் செய்தார்கள் என்றால் அது ரசூலுக்கு இல்ல, அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்தவர்கள் சொன்னாங்க, யாருக்கெல்லாம் நான் எஜமானரோ அவர்கள் அனைவருக்கும் இதோ அலி எஜமானர். யாரெல்லாம் என்னுடைய அடிமைகளோ எல்லோரும் இனி அலியுடைய அடிமைகள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான். யா அய்யுஹர் ரசூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க, அறிவிப்பு செய்யறது பயந்தாங்க. எந்த சஹாபிக்கும் அவளை எதிரிகள். ஏன் எதிரிகள்? யார் முன்னாடி நின்றது? ஹதீஸ்ல தெளிவா எத்தனையோ ஹதீஸ் புகாரி முஸ்லிம் நிறைஞ்சு கிடக்குது. அலி ரலியல்லாஹு மீது இருந்த கோபம். உண்மையாக உழைப்பவர்கள் ஓரமா நிற்பாங்க, ஏமாற்றுபவர்கள் எப்படி நிற்பாங்க? முன் வரிசையில நிற்பாங்க. பாடுபட்டவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாம் பெருமையை எடுத்துக்கிட்டாலும் மத்தவங்க. தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எல்லா பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் பிரபஞ்சத்தின் இறைவனாக, பிரபஞ்சத்தின் மூலமாக இருக்கிறான், பிரபஞ்சத்தின் படைப்பாளனாக இருக்கிறான். ஆனால் பிரபஞ்சத்தின் கடவுளாக இதுவரை வெளியாகவில்லை, இப்பொழுது வெளியாக போகிறான். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவன்தான். அந்த பிரபஞ்சத்தின் கடவுளாக வெளியாக போகிறவனும் அவன்தான். பிரபஞ்சத்தின் இறைவனாக வெளியாகி இந்த பிரபஞ்சத்தை சொர்க்கமாக மாற்றப் போகிறான். இந்த பிரபஞ்சத்தை தெய்வீகமயமானதாக, இறைமயமானதாக, உலூஹியத் நிறைந்ததாக, அற்புதங்கள் நிறைந்ததாக, ஒட்டுமொத்த உலகமும் அற்புதமான உலகமாக, மாயாஜால உலகமாக மாறும். அங்கே எல்லோரும் இறைவனை கண்கூடாக பார்ப்பார். இந்த பாடத்தை நாம ஆரம்பிச்சோம். அங்கே இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பிச்சோம். இது யார் ஆரம்பிச்சது? அல்லாஹ் தான் ஆரம்பித்தான், ஷேக் தான் ஆரம்பித்திருக்கிறார், நாம தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இஸ்ரேல் ஆரம்பிக்கல, ஈரான் ஆரம்பிக்கல, அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்ன நடக்க போகிறது? கல்லா இதா துக்கத்தில் அருள் தக்கன் தக்கா. இந்த பூமி பயங்கரமாக தரைமட்டமாக ஆக்கப்படும் பொழுது, கடுமையான முறையில் தரைமட்டமாக ஆக்கப்படும் பொழுது
எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லு. இன்ன ரப்பக லபில் மிர்சாத் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபி ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب إن ربك لبالمرصاد. சத்தியம் செய்யலாம். அதிகாலை ஃபஜரின் மீது சத்தியம், 10 இரவுகளின் மீது சத்தியமா, ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியம், இதை விட பெரிய சத்தியம் எதுவும் இல்லை. அப்படி கடுமையாக நான் சத்தியம் செய்வேன். இந்த உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அதாபுகளை காட்டுறான். ஆது கூட்டத்திற்கு எப்படி நான் அதாபு இறக்கிறேன், சமூக கூட்டத்தை எப்படி நான் அழித்தேன், கடும் சக்தி மிக்க ஃபிரௌனை எப்படி நான் அழித்தேன். இன்ன ரப்பக லபில் மிர்சாத், உன்னுடைய இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். ஃபாமல் இன்சான், மனிதன் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மனிதன் நிலைமை, மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இதா மகதலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனுக்கு அல்லாஹ் ஏதாவது நல்லது செஞ்சா, எல்லாம் எனக்கு நல்லது செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லு, என்னுடைய ரப்பு எனக்கு நல்லது செஞ்சுட்டான்னு சொல்லு. அம்மா இதா மகதலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹான். கொஞ்சம் ரிஸ்கை குறைச்சிட்டா இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான்னு சொல்லு. எந்த மனுஷன் அப்படி சொல்றான்? எந்த மனுஷன் வாயை திறந்து அப்படி சொல்றதில்லை. நான் எல்லா மனிதர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள், சுயநலம் பிடித்தவர்களாக இருக்கிறார். இல்லை முஸ்லிம், காஃபிரு, கிறிஸ்டின், யூதன், பனு எதுவும் கிடையாது. மனிதன் எப்படி இருக்கிறான்? நல்லது கிடைச்சா ரப்பு என்னை சங்கைப்படுத்தி விட்டான், கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தால் என்னை கேவலப்படுத்தி விட்டான். இதை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், கல்லா, ஒன்றும் நடக்காது. என்ன நடக்க போகுது தெரியுமா? இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா. மனிதன் சுயநலம் பிடித்து இப்படி தெரிந்தால் இப்படிதான் இருக்கிறான். என்ன நடக்க போகுது? ஒரு நாள் இந்த பூமி கடுமையான முறையில் தரை மட்டமாக ஆக்கப்படும். அன்று உன்னுடைய இறைவன் மலக்குகளோடு அணி அணியாக வருவான். இறைவனே வருவான், உன்னுடைய ரப்பு வருவான். எப்போ? மனிதர்கள்லாம் சுயநலம் முடிச்சிருக்கிறாங்க, யாருக்கும் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை. நல்லது நடந்தா, இப்படி இல்லாத மனிதன் யார் இருக்கிறான்? நல்லது நடந்தா அல்லாஹ் நல்லது செய்ய, கெட்டது நடந்தா ஏதாவது சிரமம் வந்துட்டா அல்லாஹ் என்ன கவலைப்படுத்தினான். பூமி தரைமட்டமாக ஆக்கப்படுவதற்கான போர் தான் இப்பொழுது ஆரம்பிச்சு. நான் ஒரு விஞ்ஞானிகிட்ட கேட்டாங்க, 3ஆம் உலகப் போர் வந்தால் என்ன, 3ஆம் உலகப் போர் வந்தா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் 4ஆம் உலகப் போருக்கு உலகம் இருக்காது. 3ஆம் உலகப் போர் வந்துட்டா என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா 4வது உலகப் போருக்கு உலகம் என்ன செய்யாது, இருக்காது. நாம நினைக்கலாம், இவங்க திட்டம் போறாங்க, அவங்க திட்டம் போறாங்க. யாரை திட்டம் போடல? அல்லாஹ் திட்டம் போடுறான். அல்லாஹ்வுடைய திட்டம். இந்த திட்டத்தை இஸ்ரேலும் மீற முடியாது, ஈரானும் மீற முடியாது, உலகத்தில் எந்த நாடுகளும் மீற முடியாது. இது நடந்தே ஆக வேண்டிய இறைவனுடைய திட்டம். இந்த திட்டத்தில் உலகம் தக்கன் தக்கா, கடுமையான முறையில், பயங்கரமான முறையில் தரை மட்டமாக ஆக்கப்படும். அப்ப இறைவன் வருவார். இது நம்முடைய திட்டம் அல்ல. எந்த நபியும் தானாக நபியாக ஆகவில்லை, எந்த ரசூலும் தானாக ரசூலாக ஆகவில்லை. நபியை நபியாக ஆக்கி அந்த நபியில் நபியாக வந்தவன் அல்லாஹ். ரசூலை ரசூலாக ஆக்கி அந்த ரசூலில் ரசூலாக வெளியாகி வந்தவன் அல்லாஹ். எந்த வழியும் எந்த ஷேகும் தானாக ஷேகாகவில்லை. அந்த ஷேகை ஷேகாக ஆக்கியவன், அந்த ஷேகில் ஷேகாக வெளியாகி வந்தவன் அல்லாஹ். அவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக, தன்னையே காட்டிக்கொள்வதற்காகத்தான் வந்தான். அதிலே படிப்படியாக முன்னேறி படிப்படியாக அடுத்தடுத்த கட்டங்களில் அவன் வெளியாகி கடைசி கட்டத்திற்கு என்று வந்திருக்கிறான். குந்து கன்சன் மஹ்பியன், இந்த மறைந்த பொக்கிஷம் பரிபூர்ணமாக வெளியாக வேண்டிய நேரம் அவன் தீர்மானித்தது. அது எந்த நபியோ எந்த ரசூலோ எந்த ஷேகோ தீர்மானித்தது அல்ல. அவன்தான் அவனுடைய காரியத்தை நடத்தக்கூடியவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, நிச்சயமாக அல்லாஹ்
தன்னுடைய காரியத்தை நடத்தியே தீருவான். தன்னுடைய நோக்கத்தை அவன் அடைந்தே தீருவான். தன்னுடைய லட்சியத்தை அவன் அடைந்தே தீருவான். திட்டமாக அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, அவகாசத்தை, சந்தர்ப்பத்தை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் அது துல்லியமாக நிறைவேறும். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, யாராலும் மறுக்கவும் முடியாது. லாமானி அலிமா வாழ்த்தை, அவன் கொடுப்பதை தடுப்பவர்கள் யாரும் இல்லை. வலா முஹ்தி அலிமா மனஅத், அவன் தடுப்பதை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா அதற்குள்ள அடையாளங்களை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான். அது மிக நெருங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய காரியம், நம்முடைய காரியம் இல்லை. இதுல இந்த உலகத்தில் எந்த படைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய லட்சியம், அல்லாஹ்வுடைய நோக்கம், அல்லாஹ்வுடைய காரியம். உலகத்துக்கு அது புரியாது. உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது, துனியாவுடைய காரண காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இவங்களுடைய நோக்கம், அவங்கள ஜெயிக்கணும், அவங்க நோக்கம் இவங்கள ஜெயிக்கணும். நான் பெரியாளா, நீ பெரியாளா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்கள் இருந்து, குடும்பங்களில் இருந்து, இனங்களில் இருந்து, நாடுகளில் இருந்து, உலகம் எல்லாம் இவங்க பெரியாளர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே அல்லாஹ் தான் வெளியாகுவதற்காக போராடுகிறது. தான் பரிபூர்ணமாக காட்சி அளிக்க வேண்டும், தான் பரிபூர்ணமாக தரிசனம் தர வேண்டும் என்பதற்கான வேலையில் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் அவன் காரியத்திலே இருந்து கொண்டிருக்கிறான், வேலையில் இருந்து கொண்டிருக்கிறான். இறை அத்தாட்சிகளில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? நாங்க முன்னேறணும், ஒவ்வொரு நாளும் நாங்க முன்னேறணும். யாரும் முன்னேற முடியாது, யாரும் முன்னேறவில்லை. அல்லாஹ் முன்னேறி கொண்டிருக்கிறார். நம்முடைய வீரபாய் ஒரு கனவு பார்த்தார். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு கத்துறாரு. இப்போ நம்ம வெளியே வரோம், நாம வந்தால் ஒளிமயமாக நம்ம மாறி, அப்ப அந்த முறியது எப்படி ஆகிறாரு? நம்முடைய தோட்டத்துல. இப்ப அல்லாஹ் வெளியானால் எல்லாம் அல்லாஹ் ஆகிவிடும். அல்லாஹ் வெளியானால் அல்லாஹ் மட்டும் தெய்வீகமானவனாக இருக்க போறதில்லை. உலகத்தின் எல்லா படைப்புகளும் தெய்வீகமாக ஆகிவிடும். மரங்கள் தெய்வீகமாக ஆகிவிடும், ஜமாதாத் தெய்வீகமாக ஆகிவிடும். மலைகள் பேச ஆரம்பிச்சிடும், மரங்கள் பேச ஆரம்பிக்கும், மிருகங்கள் பேச ஆரம்பிக்கும். யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் போர் நடக்கும். ஒவ்வொரு கல்லும் சொல்லும், இதோ எனக்கு பின்னாடி ஒரு யூதன். கல் என்ன செய்யும்? பேசும். கல்லு, மரம் பேசும், மிருகங்கள் பேசும். எல்லாமே இறையாற்றல் நிரம்பியதா உலகமே எப்படி ஆயிரும்? இறைவனுடைய உலகம். இந்த உலகம் யாருடையது? இறைவனுடையது. அவருடையது, இவருடையது இல்லை, யாரோடதும் இல்லை. இறைவனோட உலகம் எது? இறைவனுடைய உலகம். அது அற்புதமான உலகம், அது ஆற்றல் நிரம்பிய உலகம். இறைவனுடைய உலகத்தில் எல்லா பொருட்களும் அற்புதமாக இருக்கும், அற்பமாக இருக்காது. எப்படி இருக்காது? அற்பமாக, சாதாரணமாக இருக்காது. இப்ப எல்லாம் எப்படி இருக்குது? சாதாரணமா இருக்கு. இறைவன் வந்து விட்டால் எல்லாம் எப்படி ஆகிவிடும்? அற்புதமானதாக. இதுதான் ஷேഖில் ஃபனா. ஒவ்வொரு ஷேகாகவும் அல்லாஹ் வெளியாகி முரீதுகளோடு இணைந்து இந்த காரியத்தை பூர்த்தியாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா முயற்சிகளை மேற்கொண்டான். அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக விளக்கத்தை தருவானாக. பொறுமையாக விளங்க வேண்டிய பாடம், அதை மிக 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 சுருக்கமாக, இதைவிட சுருக்கமாக சொல்ல முடியாது, அவ்வளவு சுருக்கி அல்லாஹ் நமக்கு வெளியாகி இருக்கிறான். ஷேக் யார்? எல்லா நபிமார்களும் ஷேகுதான். என்னுடைய ஷேக் தான் எல்லா நபிமார்களும். எல்லா நபிமார்களாக யார் வந்தானோ அவன் தான் என் ஷேகாக வந்திருக்கு. எல்லா நபிமார்களிலும் யார் இருந்தானோ அவன் தான் என்னுடைய ஷேகில் இருக்கிறான். எல்லா வலிமார்களாக யார் வந்தானோ இருந்தானோ இருந்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் என்னுடைய ஷேகிலும் இருந்து கொண்டிருக்கிறான். ஷேக் என்பது ஒரு வெளி தோற்றம். உள்ளே இருப்பது பரிபூரணமான அல்லாஹ், உள்ளே இருப்பது பரிபூரணமான ரசூல். அல்லாஹ்வும் ரசூலும் அடுத்தடுத்த நிலைகளில் மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அது நம்முடைய நிலையில் பரிபூரணத்தை அடைந்து விட்டது. ஃபனாஃபிஷ் ஷேக், ஷேகில் எல்லோரும் நபிமார்கள்,
நபிமார்கள் உயர்ந்தவர்களா வலிமார்கள் உயர்ந்தவர்களா என்று கருத்து வேறுபாடு இருக்கு. அதுல வலிமார்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற கருத்து இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் முடிச்சு வச்சார். இனிமே நபின்னு சொல்லிட்டு யாரும் வரக்கூடாது. ஏன்? நுபுவத்திலும் அல்லாஹ் வேறு நான் வேறு என்ற அந்த கைரியத்து இருக்கு. ஆனால் அதனால் இனிமே நுபுவத்துன்னு யாரும் சொல்லக்கூடாது. இனிமே அல்லாவே வர வேண்டும், என்னில் அல்லாவே இருக்கிறான். அதில் முதலாக ஆரம்பிச்சு வச்சது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஆரம்பிச்சு. ரசூலுல்லாவே அதை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனா அரபுன் பிலா ஐனின், நான் அரபு, ஐனில்லாத அரபு. அப்படி என்றால் நானே ரப்பு என்று சொன்னார்கள். நான் அஹமதுன் பிலா மீமின், நான் மீம் இல்லாத அஹமது. மீமை எடுத்து விட்டால் அஹத், நானே அஹத். இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த அஹத் நான் தான். நான் ரசூலுல்லாஹ் என்று சொன்னது போய், நான் அஹமது என்று சொன்னது போய், நான் அரபு என்று சொன்னது போய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆனா ரப்பு, நானே ரப்பு, ஆனா அஹத், நானே அஹத். நுபுவத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. இனிமே நபின்னு சொல்லிக்கிட்டு யாரும் வரக்கூடாது. இனி யாரு? அல்லாவே வர வேண்டும். ஐனியத், அல்லாவில் ஐக்கியமாகி அல்லாவையே காட்ட வேண்டும். அல்லாவை பிரித்து பார்க்க கூடாது யாரும், அல்லாவை இணைத்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த தீன் எப்படி உருவாச்சு? நபிமார்கள் மூலமாக இறுதி நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, ரசூலுல்லாவை நினைத்தால் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. அவங்க மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களை நினைக்காம இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுலேயே கருவில் இருக்கும் பொழுது தந்தை இறந்தார். 6 வயதில் தாய் இறந்தார். அதுக்கு பிறகு யார்கிட்ட வளர்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வளர்றாங்க. அவர்கள் யார்? அன்று மக்காவில் மிகப்பெரிய தலைவர். காபாவுல சாஞ்சது மாதிரி அவர்களுக்கு விரிப்பு விரிக்கப்படும். வராங்கன்னு சொன்னா அவங்களுக்காக விரிப்பு விரிக்கப்படும். காபாவுல சாஞ்சு அந்த விரிப்புல அவங்க உட்காருவாங்க. யாரு? அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார். அந்த விரிப்புல யாரும் உட்கார மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல அந்த விரிப்புல போய் உட்காருவாங்க. அந்த 10 வயசுக்குள்ள வயசுல அந்த விரிப்புல போய் யார் உட்காருவா? நபி ஸல்லல்லாஹு. மக்கள் விரட்டுவாங்க. மக்கள் தலைவரோட பாருங்க. அப்துல் முத்தலிப் விரட்டாதீங்க. யார் தெரியுமா? உலகத்துக்கே பெரிய தலைவராக வரப்போகிறார்கள். யாருக்கு தெரிஞ்சிருக்குது? அவங்களே முஸ்லிம். முஸ்லிம் இல்லையா? அவங்க மூமின் இல்லையா? ரசூலுல்லாஹ் இன்னும் நுபுவத்து வரல, நுபுவத்து நுகூராக்கப்படவில்லை. பாட்டனார் சொல்றாங்க. நாம நினைக்க கூடாது ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வஹி வந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இறை செய்திகள் வந்துச்சு, இறைவனுடைய நெருக்கம் கிடைச்சிச்சு, அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை. அந்த குடும்பமே அருள் பெற்ற குடும்பம். அந்த குடும்பமே இறைவனுடைய ஆசி பெற்ற குடும்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசுகளில் வரக்கூடிய தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்தில் யாரும் சிலைகளை வணங்கியது கிடையாது. யாரும் என்ன செய்யல? அப்துல் முத்தலிப் வணங்கல, அபூ தாலிப் வணங்கல. ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் அவருடைய முன்னோர்கள் யாரும் என்ன செய்யல? சிலைகளை வணங்கல. நினைச்சுட்டாங்க என்னமோ ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்க தான் யாரும் அவங்க தேசம். யாருப்பா உதவி செய்ய? யார் இந்த இஸ்லாம் இன்னைக்கு வளர்வதற்கு யார் காரணம்? அபூ தாலிப். 10 வயசுல அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாங்க? வஃபாத்துடைய சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இருக்கிறாங்க. யார் பொறுப்படுத்துறது? அபூ லஹப். நான் பொறுப்படுத்துறேன். அப்துல் முத்தலிப் என்ன தெரியும்? யார் அபூ லஹப்? அப்ப பாசமா தான் இருந்தாரு. அவருடைய தம்பி பையன். அபூ லஹப் யாரு? அப்துல் முத்தலிபுடைய பையன். அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைகள், ஹம்சா பிள்ளைகள் இருக்கிறாங்க. அபூ லஹப் வந்தாரு. இல்லப்பா அபூ தாலிப், அபூ லஹப் நல்ல வசதி, நான் வந்து பாதுகாக்கிறேன். அப்துல் முத்தலிப் அபூ தாலிப்கிட்ட கொடுத்தாங்க, நீங்க பாதுகாக்க. 10 வயதில் பொறுப்பெடுத்தவர்கள் தங்களுடைய மரணம் வரை ரசூலை விட்டு பிரியவே. அபூ தாலிப் ரசூலை விட்டு பிரிஞ்சாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக தங்களுடைய பிள்ளைகளை காவலுக்கு வைப்பாங்க. 24 மணி நேரமும் ரசூலுக்கு காவல் இருப்பார்கள். அபூ தாலிபுடைய பிள்ளை. நம்முடைய பிள்ளைய
அண்ணன் பிள்ளைக்காக நம்ம என் பிள்ளைதான் எனக்கு பெருசு, என் தம்பி பிள்ளைக்காக என் பிள்ளைய நான் வந்து 24 மணி நேரமும் நபி அவர்களுக்கு காவல் யார்? அபூ தாலிபுடைய பிள்ளை. மாறி 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 காவலுக்கு வைத்து தங்களுடைய இறுதி மூச்சு வரை ரசூலை காத்தவர்கள் 2 பேர். ஒன்று அபூ தாலிப், ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அபூ தாலிபுக்கு பிறகு அதே ரத்தம் அவருடைய எல்லா பிள்ளைகளும் ரசூலுக்காக உயிரையே கொடுத்தார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் உயிரை கொடுத்தார்கள், ஷஹீதானாங்க. அத்தனை பிள்ளைகளும் ரசூலுக்காக குர்பானாங்க. அதிலே ஒரு பிள்ளைதான் மௌலாயே காயினார். இந்த முழு பிரபஞ்சத்தின் எஜமானர் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அஸதுல்லாஹ், அல்லாஹ்வின் சிங்கம். அவர்கள் அதே பொறுப்பை என்ன செஞ்சாங்க? தங்களுடைய இறுதி மூச்சு வரை நபிக்காக அர்ப்பணம் செய்தார்கள். அதே போல அர்ப்பணம் செய்தவர்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை, யாருமே இல்லை. ரசூலுக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த தீனுக்காக, இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக. ரசூலுக்கு அர்ப்பணம் செய்தார்கள் என்றால் அது ரசூலுக்கு இல்ல, அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்தவர்கள் அலி நாயகத்தை தவிர, அலி நாயகத்தை போல உலகத்தில் வேற யாரும் இல்லை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில முடிச்சுட்டு வரும்பொழுது கதீர் ஹும்மில வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து சொன்னாங்க, யாருக்கெல்லாம் நான் எஜமானரோ, யாரெல்லாம் என்னை எஜமான் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் அனைவருக்கும் இதோ அலி எஜமானர். யாரெல்லாம் என்னுடைய அடிமைகளோ எல்லோரும் இனி அலியுடைய அடிமைகள். அது ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின், மறுத்தவர்கள் காஃபிர், மறந்தவர்கள் முனாஃபிக், மறைப்பவர்கள் முனாஃபிக், சந்தேகிப்பவர்கள் முனாஃபிக், இதை அலட்சியப்படுத்துபவர்கள், உதாசீனப்படுத்துபவர்கள் முனாஃபிக், நயவஞ்சகர். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரிதான், எவ்வளவு காலத்தில் முந்தியவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் சஹாபாக்கள் காலத்திலே வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், இன்று வரை யாராக இருந்தாலும் சரிதான், இதை மறுப்பவர்கள் யார்? காஃபிர்கள். என்றால் இதை அறிவிப்பு செய்ய சொன்னது யார்? அல்லாஹ். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான், யா அய்யுஹர் ரசூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க, அறிவிப்பு செய்யறது பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அந்த காலத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிரிகள் நிறைய இருந்தாங்க. வேற எந்த சஹாபிக்கும் அவளுக்கு எதிரிகள். ஏன் எதிரிகள்? பத்ரு போரிலே முதல் ஆளாக நின்று எதிரிகளை கொன்றவர்கள் அலி ரலியல்லாஹு. அடுத்தடுத்து அவங்கள முஸ்லீம் ஆயிட்டாங்க. கொல்லப்பட்டவர்களுடைய அண்ணன், தம்பிகள், சொந்தம் எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஆனால் முஸ்லீம் ஆனாலும் எங்க அண்ணனை கொன்னவராச்சு, என் தம்பியை கொன்னவராச்சு, என் தகப்பனை கொன்னவராச்சு, அந்த ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்றதை போல யாரும் கொல்லல. அதற்காக எந்த எதிர்ப்பையும் யாருடைய, நம்ம நினைச்சுக்கலாம் என்னமோ போர் செஞ்சாங்க, என்னமோ நடந்துச்சு, எல்லாரும் போனாங்க, போர் செஞ்சாங்க, வெற்றி பெற்றாங்க. யாருக்கு முன்னாடி நின்றது? அலி ரலியல்லாஹு போல யாரும் என்ன செய்யல. அப்ப அரபு தேசத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நீங்க போனா மக்கள் உங்களுக்கு சலாம் சொல்றாங்களா? அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீங்க போன மக்கள் சலாம் சொல்றாங்களா? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சலாம் சொல்லலன்னா கூட பரவாயில்ல, நான் சலாம் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சலாம் சொன்னா கூட. அப்படி எதிரிகள் இருந்தார்கள். ஹதீஸ்ல தெளிவா எத்தனையோ ஹதீஸ் புகாரி முஸ்லிம் நிறைஞ்சு கிடக்குது. அலி ரலியல்லாஹு மீது இருந்த கோபம் இயல்பானதுதான், ஒரு மனித இயல்பு. ஒரு தலைவர் இருக்கிறாரு, அந்த தலைவருக்கு ஒரு உண்மையான தொண்டன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த தொண்டன் எல்லா வேலையும் செய்யறான்னு தலைவருக்கு அந்த தொண்டன் மீது ஒரு தனி பாசம் இருக்கும், தனியா கவனிப்பாங்க. ஆனா சில பேர் இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சும்மா ஜால்ரா அடிக்கிற கூட இருக்கிறது, ஆனால் எல்லாம் எனக்கு வேணும். உண்மையாக உழைப்பவர்கள் ஓரமா நிற்பாங்க, ஏமாற்றுபவர்கள் எப்படி நிற்பாங்க? முன் வரிசையில நிற்பாங்க. இருக்கா இல்லையா? அதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்துச்சு. உழைத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, பாடுபட்டார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாரும் பெருமையை எடுத்துக்கிட்டாலும் மத்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அன்பை காட்டினால், கொஞ்சம் பாசத்தை காட்டினா கோபத்துல பொங்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இதை சொன்னா எல்லாரும் பின்வாங்கி போயிடுவாங்களோ, விலகி போயிடுவாங்களோ பயந்தாங்க. நபி அது ரசூலா பயப்படுவாங்களா? தங்களுக்காக பயப்பட மாட்டாங்க,
தன்னுடைய உயிருக்காக, பொருளுக்காக, மானத்துக்காக, மரியாதைக்காக ரசூலை பயப்பட மாட்டாங்க. தீனுக்காக பயப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தீன் மக்கள் மறுத்து விடுவார்களோ, மீண்டும் முர்த்தத்தா போயிடுவாங்களோ, அந்த பயம் ரசூல். இதுக்காகவே பல விஷயங்களை ரசூலை செய்யாம இருந்திருக்கிறாங்க. காபாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அதே அடிப்படையில் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப இருக்கிற காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அதே அமைப்புல இல்ல. ஒரு பகுதி விடப்பட்டிருக்கு. ஹத்தீம்னு ஒரு பகுதி விடப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதை செய்தால் இவர் என்ன புதுசு புதுசா என்னமோ செய்யறாருன்னு சொல்லிட்டு மக்கள் பலவீனப்பட்டு போயிடுவாங்களோ என்று நான் அதை செய்யாமல் விட்டுவிட்டேன். அதே போலதான் இந்த விஷயம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு தயங்கினார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான். யா அய்யுஹர் ரசூல், ரசூலே பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், உன் ரப்பிடமிருந்து உனக்கு இறக்கப்பட்டதை நீ அறிவித்து விடுவீராக. என்ன வகி வந்துச்சோ அதை அறிவித்திருங்க. சொல்லாதே, சொல்லணுமா? வகி அறிவிச்சா சொல்லிட போறாங்க. வகி வந்து கொண்டே இருந்தது. அறிவியுங்கள், அறிவியுங்கள், சொல்லுங்கள், வகி வந்துச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? வயில்லம் தஃஅல், அல்லாஹ் கண்டிக்கிற விதத்துல அல்லாஹ் ஆரம்பிச்சான். வயில்லம் தஃஅல், நீங்கள் இதை சொல்லவில்லை என்று சொன்னால் ஃபமா பல்லகத ரிசாலதா, உங்களுடைய தூதுத்துவத்தை, ரிசாலத்தை நீங்கள் பரிபூர்ணமாக ஆக்கியவர்களாக ஆக மாட்டீர்கள். நான் எல்லாமே சொல்லிட்டேனே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது ஒண்ணுதானே நீங்க விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ரிசாலத் பரிபூர்ணமாக ஆகாது, உங்களுடைய கடமை பரிபூர்ணமாக ஆகாது. நீங்க என்ன செய்யுங்க? இதை சொல்லியே ஆக வேண்டும். வேற எந்த இடத்துலயும் அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லாட்டி அவ்வளவுதான். ரிசாலத் அப்படி சொல்லல. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், இந்த மனிதர்களை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யார் அப்ப இருந்தது? சஹாபாக்கள். உங்க பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மனிதர்களை விட்டு பாதுகாப்பான். அப்புறம் அடுத்து அல்லாஹ் சொல்றான், அம்மை யர்தத்த மின்கும் தீனிஹி, யாராவது தன்னுடைய தீனை விட்டு முர்த்ததாகி போனால் இதை விட சிறந்த கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வர்றான். அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த அறிவிப்பை யாருக்கெல்லாம் நான் எஜமானோ அவருக்கு யார் எஜமான்? அலி எஜமான். ரசூல் யாருக்கு எஜமான்? முழு உலகத்துக்கும் எஜமான், முழு பிரபஞ்சத்துக்கும் எஜமான். முழு பிரபஞ்சத்திற்கும் எஜமான் அலியும் கரமல்லாஹு வஜ்ஹு. இதை அறிவிப்பு செஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தை இறக்கி வைத்தார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றுதான் இந்த தீன் பரிபூர்ணமாக ஆகி இருக்கிறது. வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வரதைது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை தீனாக, மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன். அலி ரலியல்லாஹு இல்ல, இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், இஸ்லாம் எனக்கு தேவையே இல்லை. அலிநாயகத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் தான் நான் பொருந்தி கொண்ட இஸ்லாம். இல்லைன்னா இந்த இஸ்லாம் எனக்கு என்னது? தேவையில்லை. யார் இதை மறைத்தாலும், யார் இதை தடுத்தாலும் உண்மை வெளிப்பட வேண்டிய நேரம் அது. உண்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் உண்மையை மறைத்தார்களோ அவங்கெல்லாம் திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி இங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் போக முடியல. அவர்கள் ஈரானை ஆதரிக்கவும் முடியல, ஈரானை எதிர்க்கவும் முடியல. சுன்னத்து ஜமாத் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் யாரும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யல, துரோகம் செய்யறாங்க, எதிரிகளுக்கு உதவி செய்யறாங்க. யார்? ஷியாக்கள். ஷியான யாரு? அலியின் கூட்டம். ஷியாத்து அலி, அலி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் என்று என்ன செய்யறாங்க? போர் செய்கிறார்கள். யாருக்காக? அவங்களுக்காக இல்ல, அப்பாவி மக்களுக்காக, உலக மக்கள் அனைவருக்காக, உலகத்துக்காக போர் செய்கிறார்கள். போரை எப்படிதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க? ஹைதர் அவர்களுடைய பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சிங்கம் ஹைதர் அலியின் திருநாமத்தால் நாங்கள் போரை துவங்குகிறோம். இதோ ஹைபரின் வாசலுக்கு அல்லாஹ்வின் சிங்கம் வந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். இரண்டாவது ஹைபர் போர் இது. யூதர்களும் அதுதான் என்ன செய்யறாங்க, அங்க ஹைபர்ல தோற்றதோடு யூதர்கள் தோற்று போனாங்க. அரபு தேசத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அந்த வெறியில் தான் அதற்கான பழிவாங்குதலாகத்தான் இன்று அரபு நாடுகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டு மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு இந்த அல்லாஹத்தால பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதனுடைய வெளிரங்கமான அமைப்பு ஒன்று இருக்குது, அதனுடைய உள்ரங்கமான ஒரு அமைப்பு. ஹைபர் போருக்கு பிறகு
சொல்லுவாங்க சஹாபாக்கள், கைபர் போறதுக்கு முன்னாடி நாங்க பசியும் பட்டினியுமா இருந்தோம், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அரை வயிறு சாப்பிடுறதுக்கு கூட உணவு கிடைக்காது என்று கைபரை அலி ரலியல்லாஹு வெற்றி கொண்டார்களோ அன்று முதல் எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்தான், நாங்கள் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடியவர்களாக. அதுக்கு பிறகுதான் வெற்றியே கிடைச்சிச்சு, முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அதே போல இரண்டாம் ஹைபர், இதன் மூலமாக முஸ்லிம்கள் என்ன செய்ய போறாங்க, வெற்றி பெற போகிறார்கள். அதனுடைய அமைப்பு மக்கள் விளங்கக்கூடிய அமைப்புல இருக்காது, அதனுடைய அமைப்பு இறைவன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த அமைப்பில் அது வெளியாகும். அது வெளியாகும் போது நமக்கு விளங்கும், அது வரைக்கும் நமக்கு விளங்க. என்ன நடக்க போகிறது அது இஸ்ரேலுக்கும் தெரியாது, ஈரானுக்கும் தெரியாது, உலகத்தில் எந்த நாட்டுக்கும் தெரியாது. எல்லோரும் அல்லாஹ்வுடைய பொம்மைகள், எல்லோரும் அல்லாஹ்வுடைய விளையாட்டு பொம்மை. இவன் ஒண்ணும் கிடையாது, இவர்களை கொண்டு அல்லாஹ் விளையாடி கொண்டிருக்க, இவர்களை கொண்டு அல்லாஹ் விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த விளையாட்டின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த விளையாட்டு, இந்த திரு விளையாடல் ஒரு சிறப்பான நிலையில் சிறப்பான ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மனாஃபி ஷேഖில் இது என்ன விஷயம், இன்னொரு விஷயம் என்னது, எல்லா நபிமார்களையும் ஷேഖில பார்க்கணும், எல்லா வலிமார்களையும் ஷேഖில பார்க்கணும். ஆதம் நபிதான் ஷேகாக வந்திருக்கிறார்கள், நூஹ் நபிதான் ஷேகாக வந்திருக்கிறார்கள், இப்ராஹிம் நபிதான் ஷேகாக வந்திருக்கிறார்கள், மூசா நபிதான் ஷேகாக வந்திருக்கிறார்கள், ஈசா நபிதான் ஷேகாக வந்திருக்கிறார்கள், முகமது நபிதான் ஷேகாக வந்திருக்கிறார்கள், கௌஸ் நாயகம் தான் ஷேகாக வந்திருக்கிறார்கள், காஜா நாயகம் தான் இங்கே ஷேகாக வந்திருக்கிறார்கள், அலி நாயகம் தான் இங்கே ஷேகாக வந்திருக்கிறார்கள், ஹசன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஷேகாக வந்திருக்கிறார்கள். ஒன்றுதான் இந்த ஷேக் யாரு, ஷேக் தான் ஒட்டுமொத்த உஜூத், ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய உஜூத், ஒட்டுமொத்த இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய அதம், ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக வெளியாகி இருப்பது ஷேக். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக, நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக, கலிமாவில் ஈமானில் நிலைத்திருக்கக்கூடிய மூமின்களாக ஆக்குவானாக, உண்மையான ஈமானை அல்லாஹ் நம்முடைய கல்விலே நிரப்பி தருவானாக, அல்லாஹ் ரசூலை விளங்கக்கூடியவர்களாக, விரும்பக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக, தீனை விரும்பக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக, அலி நாயகத்தை விரும்பக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.